Hello everyone, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பென்சைன் மெக்கானிசம். ஓகே. ஸோ பென்சைன் மெக்கானிசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி it has certain conditions. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து it requires a strong base. Strong baseனா it could be like OH minus NaOH KOH அந்த மாதிரி இருக்கலாம். தென் இங்கே யூஸ் பண்ணுற காமன் ரியேஜென்ட் பார்த்தீங்கன்னாக்கா வந்து சோடமைட் அண்டு லிக்விட் அமோனியா, NaNH2 அண்டு liquid ammonia. Okay, so that is the most common reagent. So 1 minute. Okay, so இங்கே வந்து both electron donating group and electron withdrawing group வந்து present ஆயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ரியாக்ஷன்ஸில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ 2 different types of products வந்து ஃபார்ம் ஆகும். அதில் எது மோர் ஸ்டேபிள்ன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் இட் இன்வால்வ்ஸ் 2 different steps. எலிமினேஷன், அப்போ வந்து இட் வில் ஃபார்ம் த பென்சைன் இன்டர்மீடியேட். தென் பென்சைன் இன்டர்மீடியேட்லேருந்து நியூக்ளியோஃபைல் வந்து ஆட் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஸ்டெப் 2. மேக்ஸிமம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லீவிங் குரூப் பக்கத்தில் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து இருக்கணும். ஸோ இட் ரெக்வயர்ஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அண்ட் த லீவிங் குரூப் இது இருக்கணும். ஸோ இப்போ என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும், ஃபஸ்ட்டு அந்த பென்சின் ரிங்கில் வந்து இட் மஸ்ட் ஹேவ் த லீவிங் குரூப் அண்ட் இட் ஹாஸ் த ஆல்ஃபா ஹைட்ரஜன். அதில் வந்து லைக் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அண்ட் எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் எது இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். 2 ஐசோமர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். தென் இட் ரெக்வயர்ஸ் அ ஸ்ட்ராங் பேஸ். the most common reagent is sodamide and liquid ammonia. It involves us 2 steps. Elimination, அது வந்து it forms the benzene intermediate and it is followed by the addition of nucleophile. Okay, so let's begin the benzene mechanism. So இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லைக் ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். அதில் வந்து we have taken the phenyl chloride. இதுதான் வந்து லீவிங் குரூப். ஓகே, இந்த Cl தான் வந்து லீவிங் குரூப். ஸோ இது பக்கத்தில் இங்கே இருக்கிறதும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான், இதுவும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான். ஸோ இது மானோ சப்ஸ்டியூட்டட்ன்றதுனால எய்தர் இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனையும் நம்ம எடுத்து நம்ம ப்ராடக்ட் வந்து எடுக்கலாம், இல்லை இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன். பட் எல்லாமே வந்து இட் வில் கிவ் த மானோ சப்ஸ்டியூட்டட் வில் கிவ் தி ஒன்லி 1 ஐசோமர். உங்களுக்கு டை சப்ஸ்டியூட்டட் இருந்தால் தான் ஒரு லீவிங் குரூப், ஒரு எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப்பாக, ஒரு லீவிங் குரூப், ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸில் கொஞ்சம் 2 ஐசோமர்ஸ் வரும். ஓகே, ஸோ அப்போது இது என்ன பண்ணுது, இந்த சோடமைடில் இருக்க NH2 மைனஸ் வந்து இட் அப்ஸ்ட்ராக்ட் த ப்ரோட்டான். அதனால் என்ன ஆகும், ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் ஆகிறதுனால இங்கே இருக்க பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். தென் இந்த லீவிங் குரூப் வந்து போகும். ஓகே, ஸோ இதை நான் இன்னொரு பேஜில் எழுதி காட்டுறேன், உங்களுக்கு அப்போ புரியும். ஸோ ஃபஸ்ட்டு we have taken phenyl chloride. ஸோ phenyl chloride Cl. ஸோ இது ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஆல்ஃபா ஹைட்ரஜனா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்க குரூப் பேர் ஆல்ஃபா குரூப். ஓகே, அதுக்கு அடுத்த குரூப் பேர் பீட்டா. ஸோ பட் நீங்கள் ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் நம்ம இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரியேஜென்ட் வந்து இங்கே NH2 மைனஸ் வந்து இருக்கிறப்போ இது என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ப்ரோட்டான் இல்லையா. ஸோ இது போயிட்டு என்ன பண்ணும், it will abstract the proton. இந்த ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் ஆகிறதுனால இங்கே இருக்க பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அதனால் இந்த லீவிங் குரூப் இந்த பாண்டோட வெளியில் போயிடுது. இப்போ என்ன ஆகும், ஸோ ரிங்குக்குள்ளே உங்களுக்கு எந்த பாண்டு ஷிஃப்ட் இல்லை, வெளியில் இருக்க இந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து மேபி பென்சின் ரிங் இப்படி போட்டதுனால மேபி இந்த ஹைட்ரஜன் போகிற மாதிரி, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பென்சைன் வந்து ஈஸியாக தெரியும். லைக் ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்டாக இந்த பாண்ட் இங்கே போகிற மாதிரி. ஓகே, so that you will get benzene. ஓகே, இந்த குரூப் வந்து வெளியில் போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா வந்து அடிஷன் ஆஃப் நியூக்ளியோஃபைல். ஓகே, ஸோ இப்போ வந்து இது ஸ்டெப் 1. இதுதான் வந்து பென்சைன் இன்டர்மீடியட் சொல்லுவோம். பென்சின்குள்ளே இங்கே ஒரு 3 பாண்ட் இருக்குது. லைக் இது ஒரு டபுள் பாண்ட், ஆல்ரெடி ரிங்கு கூட சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டபுள் பாண்ட் வரதுனால இந்த இன்டர்மீடியட் பேர் பென்சைன் சொல்லுவோம். இதுதான் வந்து ஸ்டெப் 1 அண்ட் Cl மைனஸ் வெளியில் போயிடுச்சு. தென் இந்த பென்சினை நம்ம இப்படி கூட எழுதலாம். சப்போஸ் நீங்கள் இங்கே பாண்டு போட்டிருந்து இந்த ஹைட்ரஜன் போயிருந்தா we can write it as a like this. இதுவும் ஈக்குவலண்ட் தான், ஏன்னா மானோ சப்ஸ்டியூட்டட்ன்றதுனால இந்த நீங்கள் பாண்டை எங்கேனாலும் போட்டுக்கலாம், எல்லாமே ஈக்குவலண்ட் தான்.
ஸோ இந்த பென்சீன் இன்டர்மீடியட் கூட உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்க நியூக்ளியோஃபைல் எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ அந்த நியூக்ளியோஃபைல் வந்து உங்களுக்கு ஓகே ஸோ வரும். அந்த நியூக்ளியோஃபைல் வந்து இட் லவ்ஸ் தி பாசிட்டிவ் சென்டர் இல்லையா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இதுங்க ஷிஃப்ட் ஆகும். ஒன்று பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகலாம், இப்படி ஷிஃப்ட் ஆகலாம். பட் மானோ சப்ஸ்டிடியூட் இருந்தாலும் அது எந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகணும், ஈக்குவலன்ட் ப்ராடக்ட் தான். அப்போ உங்களுக்கு இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். இந்த ப்ளஸ் இருக்கிற இடத்துல தான் வந்து நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் ஆகி உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து என்ன வரும்னா இங்கே ஒரு மைனஸ், சாரி ஒன் மினிட். இங்கே ஒரு நியூக்ளியோஃபைல் வந்துடும். தென் அப்ஸ்ட்ராக்டான அந்த ஹெச் ப்ளஸ் வந்து திருப்பியும் வந்து இங்கே ஆட் ஆகி உங்களுக்கு வாட் யூ கெட் இஸ் திஸ் மானோ சப்ஸ்டியூட்டட் நியூக்ளியோஃபைல் வந்து வந்துடும். இதுதான் வந்து ஸ்டெப் 2. ஸோ இதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து என்ன ஆகும், இந்த நியூக்ளியோஃபைல் வந்து இட் அப்ஸ்ட்ராக்ட் த புரோட்டான் எய்தர் இந்த பக்கம் இந்த பக்கம். ஸோ இங்கே ரிங் இப்படி போட்டிருக்கிறதுனால லைக் பாண்ட் இங்கே இருக்கிறதுனால இதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்ப இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த குளோரின் இங்கே வெளியில் போயிடும். ஸோ இதான் வந்து பென்சன் இன்டர்மீடியட். இந்த பென்சன் இன்டர்மீடியட் எய்தர் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகலாம் இல்லை இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகலாம். ஸோ இது மானோ சப்ஸ்டியூட்ன்றதுனால ஒன்லி ஒன் ப்ராடக்ட் இருந்தனால ஸோ எய்தர் நீங்கள் NH2 மைனஸ் வச்சுப்போலாம் இல்லை ஒரு நியூக்ளியோஃபைல். இப்போ பண்ணுறப்போ நியூக்ளியோஃபைல் வந்து இட் வில் கோ டு த பாசிட்டிவ் சென்டர். இப்போ மைனஸ் சார்ஜ் இருக்கும், அதுக்கு வந்து திருப்பி ஒரு புரோட்டான் வந்து ஆட் ஆகி உங்களுக்கு இந்த சார்ஜை நல்லிஃபை பண்ணும். இதுதான் வந்து கிவன் ப்ராடக்ட். அனிலின் இஸ் த ப்ராடக்ட். ஓகே, இந்த ரியாக்ஷனுக்கு அப்போது ஃபினைல் குளோரைட் கூட சோடமேட் போட்டால் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அனிலின். ஓகே, ஸோ ஆக மொத்தம் இது 2 ஸ்டெப்ஸில் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ இது வந்து மானோ சப்ஸ்டியூட்டட். சப்போஸ் இந்த பென்சின் ரிங்கில் ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கலாம், இல்லை எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப்லாம். ஸோ அந்த லீவிங் குரூப்புக்கு அது ஆர்த்தோவில் இருக்கா பேராவில் இருக்கா அதை நம்ம பார்க்கணும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து கேஸ் 1 வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அண்டு லீவிங் குரூப் இருக்குது. ஸோ அது ஃபார் உங்களுக்கு வந்து என்னென்னாக்கா மெத்தில் குளோரோபென்சின் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் இது வந்து நம்ம டொலுவின் சொல்லலாம், இல்லை ஆர்த்தோ குளோரோ டொலுவின் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே NH2 போடுறப்ப வந்து லீவிங் குரூப் வந்து உங்களுக்கு Cl தான். ஸோ Cl லீவ் ஆகிறப்போ அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த பாண்டு இங்கே போகிறதுனால உங்களுக்கு பென்சைன் வந்து இப்படி ஃபார்ம் ஆகுது. இந்த Cl வந்து வெளில போயிருக்கு. ஸோ லெட் மீ ரைட் இட் ஹியர் ஒன்ஸ் அகெயின். CH3Cl. ஸோ இதில் இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஓகே, இது வந்து லீவிங் குரூப். சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன். இது லீவிங் குரூப், இது எலக்ட்ரான் டொனேட்டிங். நம்ம லீவிங் குரூப் பக்கத்தில் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்போ when I put NaNH2 minus, ஸோ இந்த NH2 minus வந்து இட் அப்ஸ்ட்ராக்ட் த புரோட்டான். ஸோ இந்த புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் ஆகிறதுனால இந்த பாண்ட் இங்கே போகுது, அதனால் இந்த Cl குரூப் வெளியில் போயிடுது. ஸோ மை காம்பவுண்ட் வில் பி ஸோ திஸ் இஸ் மை இன்டர்மீடியட், பென்சைன் இன்டர்மீடியட். பட் இங்கே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் எதுவும் பண்ணலை, இது அப்படியே தான் இருக்குது. ப்ளஸ் Cl மைனஸ். இப்போது இதுதான் வந்து பென்சைன் இன்டர்மீடியட். ஸோ இது ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1 வந்து என்னது, உங்களுக்கு எலிமினேஷன் ஆஃப் லீவிங் குரூப். அடுத்து வந்து உங்களுக்கு 2வது ஸ்டெப் வந்து அடிஷன் ஆஃப் நியூக்ளியோஃபைல். ஸ்டெப் 2 வந்து அடிஷன் ஆஃப் நியூக்ளியோஃபைல். இப்போது நியூக்ளியோஃபைல் வந்து எதை நியூக்ளியோஃபைல் வரலாம், இல்லை NH2 மைனஸ் கூட வரலாம். NUன்னு வச்சுக்கலாம், காமன் எனி நியூக்ளியோஃபைல் ஆர் NH2 மைனஸ், நீங்கள் எதுவாக வேணால் எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம NH2 மைனஸ் யூஸ் பண்ணால் நம்ம NH2 மைனஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே, எய்தர் இந்த நியூக்ளியோஃபைல் வரப்போ இந்த பாண்டு இப்படி ஷிஃப்ட் ஆகலாம், இல்லைனா இந்த பாண்டு இப்படி ஷிஃப்ட் ஆகலாம். ஸோ அது ஒன்றுமே ஒரு ஃபஸ்ட்டு வந்து இது வந்து 2 டைப்ஸாக பிரியும். ஓகே, அப்புறம் எது ஸ்டேபிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வில் கன்சிடர் த பாண்ட் இஸ் ஷிஃப்டிங் ஹியர். ஷிஃப்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆகும், மைனஸ் சார்ஜ் இங்கே போகும், இங்கே ப்ளஸ் சார்ஜ் வரும். இந்த ப்ளஸ் சார்ஜ் இருக்கிறதுனால இந்த நியூக்ளியோஃபைல் வந்து இங்கே போய் அட்டாச் ஆகிடும். தென் when you add H plus என்ன ஆகும், இந்த மைனஸ் சார்ஜ் வந்து உங்களுக்கு டிஸப்பியர் ஆகி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வரும், ஒரு மெட்டா சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வருது. இது வந்து ஒரு மெட்டா இல்லை, நீங்கள் இந்த நியூக்ளியோஃபைல் பதிலாக NH2 கூட போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாண்ட் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆனால் மைனஸ் சார்ஜிங் வரும், ப்ளஸ் சார்ஜ் இருக்கிற இடத்துல அந்த நியூக்ளியோஃபைல் போயிட்டு உட்காரும், அது வந்து NU. ஓகே, தென் H ப்ளஸ் போடுறப்ப வந்து உங்களுக்கு என்ன வரும், CH3 NU. ஸோ இப்போ இதில் எது மோர் ஸ்டேபிள்? ஸோ இதனோட நேச்சர் என்ன, இது வந்து ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பில் மைனஸ் சார்ஜ் பக்கத்தில் இருந்தால் அந்த இது வந்து பார்த்திங்கனாக்கா இதுவும் எலக்ட்ரான் டொனேட் பண்ணும், இதுவும் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும், எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து லெஸ் ஸ்டேபிள். எங்கே பார்க்குறப்போ இங்கே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்புக்கு வந்து ஒரு கார்பனுக்கு விடுத்து தான் உங்களுக்கு மைனஸ் சார்ஜ் இருக்குது. அப்போது கொஞ்சம் ரிப்பல்ஷன் வந்து உங்களுக்கு கம்மியாகிறதுனால இந்த ப்ராடக்ட் மோர் ஸ்டேபிள். அப்போது உங்களுக்கு ஆர்த்தோ ப்ராடக்ட் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் மோர் ஸ்டேபிள். 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வரும், பட் எது மோர் ஸ்டேபிள், இது லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். மெட்டா ப்ராடக்ட் லெஸ் ஸ்டேபிள். இதுக்கு ரீசன் வந்து என்னென்னா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் பக்கத்தில் மைனஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது இட் லீட்ஸ் டு த லெஸ் ஸ்டெபிலிட்டி. ஓகே, பட் இதே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் பக்கத்தில் எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் பக்கத்தில் நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா தட் வில் பி மோர் ஸ்டேபிள். ஓகே, ஸோ இங்கே நமக்கு இங்கே மெத்தில் குரூப் வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ன்றதுனால சார்ஜ் வந்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா இந்த சார்ஜ் பக்கத்தில் இருக்கிறதுனால இட் லீட்ஸ் டு த லீஸ்ட் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ அதுதான். ஸோ உங்களுக்கு இதில் பார்க்குறப்போ நான் வேறு மாதிரி இங்கே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆர்த்தோ ப்ராடக்ட் எழுதியிருக்கேன். அப்போது இந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பும் லீவிங் குரூப்பும் ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கிறப்போ வர ப்ராடக்ட்டும் வந்து உங்களுக்கு ஆர்த்தோ ப்ராடக்டாக இருக்கும். மெட்டா ப்ராடக்ட்டும் வரும், பட் ஆர்த்தோ ப்ராடக்ட் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் தி மெட்டா ப்ராடக்ட். ஓகே, மெட்டா ப்ராடக்ட் வந்து லெஸ் ஸ்டேபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் வந்து இருக்குது, அண்ட் தென் லீவிங் குரூப்பும் அதனோட ஆர்த்தோ பொசிஷனில் இருக்குது. அப்போது என்ன பாசிபிலிட்டிஸ்ன்றதை பார்ப்போம். ஸோ எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் எதாவது எனக்கு CF3 இருக்கலாம், OMe இருக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் போட்டு OMeனே போட்டுறேன். ஒரு எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் அண்டு லீவிங் குரூப். ஓகே, லீவிங் குரூப் வந்து ஃப்ளூரின். ஸோ நான் NH2 மைனஸ்னே போடுறேன். இது என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு இங்கே மட்டும்தான் உங்களுக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து இருக்குது. ஓகே, அப்போது இந்த ஹைட்ரஜன் வெளில போயிட்டு பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி இந்த ஃப்ளூரின் வந்து வெளியில் போயிடும். அப்போது எனக்கு பென்சைன் மெக்கானிசம் லைக் பென்சைன் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா OMe எந்த எஃபெக்டும் ஆகாமல் தென் இங்கே ஒரு பாண்ட், இதுதான் வந்து பென்சைன். லீவிங் குரூப் வந்து F மைனஸ். ஓகே, தென் ஸ்டெப் 2 வந்து இந்த பென்சைன் கூட 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாசிபிலிட்டி 1 வந்து என்னென்னா, இந்த நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ சப்போஸ் பாண்ட் வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுது. அப்போது இது ப்ளஸ் சார்ஜ் கேரி பண்ணும், இது மைனஸ் சார்ஜ். ப்ளஸ் சார்ஜ் இடத்துல இந்த NH2 மைனஸ் போய்ட்டு அட்டாக் பண்ணும்.
அப்போது இங்கே NH2 வந்துடும். உங்களுக்கு மைனஸ் சார்ஜ் இங்கே போயிருக்கு. தென் யூ ஆட் H ப்ளஸ் OMe NH2. ஸோ இது வந்து ஒரு மெட்டா ப்ராடக்ட். அடுத்து இன்னொரு அடுத்த பாசிபிலிட்டி, ஏன்னா 2 ஐசோமர் வரும் இல்லையா, OMe NH2 மைனஸ், இங்கே பென்சைன் இருக்கு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு போலரைசேஷன் இந்த சைடு நடக்குது, அப்போது இது பாசிட்டிவ் சார்ஜ் இது மைனஸ் சார்ஜ் வரப்போ உங்களுக்கு OMe ப்ளஸ் சார்ஜ் பக்கம் NH2 போயிடும், மைனஸ் H ப்ளஸ் இங்கே போடுறப்ப NH2. ஸோ இப்போது நேச்சர் என்ன, இது வந்து ஒரு எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் பக்கத்தில் உங்களுக்கு மைனஸ் சார்ஜ் எவ்வளோக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அப்போ மோர் ஸ்டேபிள். அப்போது மெட்டா ப்ராடக்ட்டுங்க வந்து மோர் ஸ்டேபிள். ஓகே, ஏன்னா மைனஸ் சார்ஜ் வந்து எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப்புக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் பக்கத்தில் இருந்துச்சுன்னா லீஸ்ட் ஸ்டேபிள், பட் எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் பக்கத்தில் இருந்துச்சுன்னா மோர் ஸ்டேபிள். மெட்டா ப்ராடக்ட் இஸ் மோர் ஸ்டேபிள். ஆர்த்தோ ப்ராடக்ட் இஸ் லெஸ் ஸ்டேபிள். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். ஏன்னா எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் பக்கத்தில் நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்கோ அது வந்து மோர் ஸ்டேபிள். ஓகே, அப்போது இங்கே எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் பக்கத்தில் மைனஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப்பும் லீவிங் குரூப்பும் வந்து ஆர்த்தோ பொசிஷனில் இருக்குது. அடுத்து சப்போஸ் மெட்டா பொசிஷனில் இப்போ இருந்துச்சுன்னா அப்போ என்ன பாசிபிலிட்டிஸ்? ஓகே, ஸோ அது பார்ப்போம். ஸோ இது இங்கே தான் எழுதியிருக்காங்க. லெட் மீ ரைட் ஒன்ஸ் அகெயின். ஸோ லைக் எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் எல்லாம் ஐ கேன் புட் CF3. இங்கே F வந்து இங்கே இருக்குது. I have written wrongly. ஓகே, ஸோ உங்களுக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜஸ்ட் இந்த ஹைட்ரஜன் போகுது, இங்கே வருது. எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் இது இங்கே வருது. ஓகே, ஸோ உங்களுக்கு 2 பாசிபிலிட்டிஸ், NH2 மைனஸ் NH2 மைனஸ். ஸோ இது இங்கேயும் போகலாம் இல்லை இங்கேயும் போகலாம். ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் இந்த பக்கம் போகிறது. ஓகே, இந்த பக்கம் போகிறது கூட வச்சுக்கலாம். இந்த பக்கம் போனால் மைனஸ் வந்து இங்கே போகும். மைனஸ் இங்கே போச்சுன்னா NU வந்து இங்கே போகும். ஸோ electron withdrawing group, which means CF3. So NH2 இங்கே வந்துச்சு. So what you got is a para product. இங்கே ஒரு H plus add பண்ணிங்கனாக்கா CF3 NH2. அதே அடுத்த possibilities CF3 உங்களுக்கு மைனஸ் வந்து பாசிபிலிட்டிஸ் இந்த பக்கம் போகுது. அப்போ மைனஸ் இங்கே வரப்போ NH2 நியூக்ளியோஃபைல் இங்கே வந்துடும். தென் H ப்ளஸ் போடுறப்ப உங்களுக்கு
CF3 NH2. இப்போ மைனஸ் வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு தான் எலக்ட்ரான் ட்ரை பக்கத்தில் எவ்வளோ க்ளோஸாக இருக்குது. ஸோ 1 2 இது ஃபஸ்ட் கார்பன். ஸோ ஆல்டர்னேட் கார்பன் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. இதே பேரா பொசிஷன் பார்க்குறப்போ 1 2 3 4 நடுவில் 2 கார்பன் இருக்குது. அப்போது சார்ஜுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸராக இருக்கோ அவ்வளோக்குள்ள. அப்போது இங்கே வந்து உங்களுக்கு பேரா ப்ராடக்ட் தான் மோர் ஸ்டேபிள் தென் மெட்டா ப்ராடக்ட். ஓகே, ஸோ பேரா ப்ராடக்ட் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் மெட்டா ப்ராடக்ட். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லைக் எதர் ஐசோமர்ஸ் மாதிரி நீங்கள் எழுதலாம். ஸோ இதுதான் லீவிங் குரூப். அப்போ இதுதான் வந்து நியூக்ளியோஃபைல். ஜஸ்ட்டு இது மானோ சப்ஸ்டியூட்டடுன்றதுனால we can just put சிஎல்க்கு பதிலாக OH போட வேண்டியது தான். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் வரும். ஏன்னா பென்சைன் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். அப்போது OMe சாரி இங்கே ஃபார்ம் ஆகும். அப்போது 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட் எதர் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகலாம் இல்லை இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகலாம். இப்போது ப்ராடக்ட் வில் பி OMe. ஸோ இது வந்து எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப்னால ஸோ மைனஸ் சார்ஜ் இங்கே வந்துச்சுன்னா நியூக்ளியோஃபைல் இங்கே, அப்போ NH2 ஒரு H+ இங்கே ஆட் பண்ணால் OMe NH2. அடுத்த பாசிபிலிட்டிஸ் இங்கே NH2 மைனஸ் இங்கே NH2 மைனஸ் போடுறப்ப ரெண்டாவது பாசிபிலிட்டிஸ் சார்ஜ் வந்து இந்த ஷிஃப்டிங்க்கு மைனஸ் இங்கே வந்தது NH2 இங்கே போகுது. ஓகே, அப்போது அங்கே H+. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா OMe வந்து ஒரு எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் இல்லையா. இது வந்து ஒரு எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப்பில் மைனஸ் சார்ஜ் பக்கத்தில் வந்துச்சுன்னா அதுதான் வந்து ரொம்ப மோர் ஸ்டேபிள். இங்கே எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் இங்கே இருக்குது, ஒரு கார்பன் தள்ளி இங்கே மைனஸ் சார்ஜ் இருக்குது. அப்போது மெட்டா ப்ராடக்ட் இஸ் மோர் ஸ்டேபிள். இது லீஸ்ட் ஸ்டேபிள். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வரும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லீவிங் குரூப். ஸோ உங்களுக்கு வந்து போச்சுன்னா பென்சைன் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். இந்த சைடு ஃபார்ம் ஆகலாம், ஈக்குவலண்ட்டு தான். ஸோ எய்தர் இது இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகலாம் இல்லை இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகலாம். இப்போ NH2 2 பாசிபிலிட்டிஸ். மைனஸ் இங்கே போச்சுன்னா OMக்கு கொஞ்சம் பக்கத்தில். இப்போது பேரா ப்ராடக்ட்டு NH2 இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே OMe இருக்குது, தென் H+ ஆட் பண்ணால் what you get is the இது வந்து எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் OMe NH2. இப்போ பேரா ப்ராடக்ட் என்ன மைனஸ் வந்து இங்கே இருக்குது. அடுத்த வேறு பாசிபிலிட்டிஸ் OMeக்கு மைனஸ் இங்கே வருது, NH2 இங்கே போகிறது, மெட்டா ப்ராடக்ட். ஸோ இதில் நமக்கு
மைனஸ் சார்ஜ் ஓஎம்க்கு இவ்வளோ பக்கத்தில் இருக்குது, இது தேர்ட் கார்பன் ஆட்டமில் இருக்குது, இது ஃபோர்த்து கார்பன் ஆட்டத்தில் இருக்குது. டிஸ்டன்ஸ் அதிகமாக ஸ்டெபிலிட்டி குறையும். ஸோ எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப்புக்கு எவ்வளோ பக்கத்தில் மைனஸ் சார்ஜ் இருக்கோ அப்போ அவ்வளோக்கெவ்வளோ ஸ்டேபிள். இப்போ 3 and 4ல் இப்போ 3 பொசிஷனில் மைனஸ் சார்ஜ் இருக்குது. அப்போது ஸோ திஸ் ப்ராடக்ட் வில் பி த பேரா ப்ராடக்ட் வில் பி மோர் ஸ்டேபிள் compared to meta product. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்புக்கு ஃபர்தராகவே தான் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கணும். அப்போது பென்சைன் வந்து லைக் லெட் மீ புட் திஸ் வே, இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க லீவிங் குரூப் பக்கத்தில். ஸோ பென்சைன் இப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா எய்தர் உங்களுக்கு சார்ஜ் இந்த பக்கம் போகலாம், இல்லை இந்த பக்கம் போகலாம். இந்த பக்கம் போனால் மைனஸ் சார்ஜ் ரொம்ப பக்கத்தில் வந்துடும், இந்த சைட் போனால் மைனஸ் சார்ஜ் ஃபாராகவே வந்துடும். அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்புக்கு ஃபாராகவே ப்ராடக்ட் தான் பெட்டர். அப்போ மைனஸ் சார்ஜ் இந்த பக்கம் அனுப்பணும். அப்போது மைனஸ் சார்ஜ் இந்த பக்கம் அனுப்புகிற ப்ராடக்ட் வந்து எது? மைனஸ். இப்போது நமக்கு மெட்டா ப்ராடக்ட் வந்துடும் NH2. H+ போடுறப்ப I'll be getting, எனக்கு இதில் வந்து பேரா ப்ராடக்ட் இருக்குது, மெட்டா ப்ராடக்ட் இருக்குது. ஆனால் நெகட்டிவ் சார்ஜ் எவ்வளோக்கு எவ்வளோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்புக்கு ஃபாராகவே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இங்கே இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு 1 2 3 தேர்ட் பொசிஷன்லேயே வந்துடும். இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ டொனேட்டிங் குரூப்புக்குள்ளே மைனஸ் சார்ஜை நீங்கள் ஃபாராகவே அனுப்பணும். ஓகே, அப்போது மெட்டா ப்ராடக்ட் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட். ஸோ இதுதான் மோர் ஸ்டேபிள். இதில் பேரா ப்ராடக்ட்டும் வரும், அது வந்து லீஸ்ட் ஸ்டேபிள். அடுத்து CF3Br. அகெயின் இது வந்து ஒரு எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப், இது வந்து லீவிங் குரூப். இது எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப், இது லீவிங் குரூப். இப்போ பென்சைன் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். எங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் சார்ஜ் மைனஸ் இந்த பக்கம் அனுப்புறது எவ்வளோக்கு எலக்ட்ரான் டொனேட்டிங் விட்ராயிங் குரூப் பக்கத்தில் மைனஸ் அனுப்புறீங்களோ அப்போ மோர் ஸ்டேபிள். இப்போ நமக்கு மெட்டா ப்ராடக்ட் தான் ரொம்ப வரும். NH2 மைனஸ். நீங்கள் இது இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணி அனுப்புகிறப்ப இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். நீங்கள் ரிவர்ஸ்லேயும் பண்ணலாம், பட் இங்கே மோஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் தான் கேட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஸோ NH2 இங்கே மைனஸ் போச்சுன்னா NH2 இங்கே வந்துடும். இப்போ CF3 இங்கே இருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜில் மைனஸ் சார்ஜ். ஸோ இங்கே ஒரு H+ ஆட் பண்ணிங்கன்னா வாட் யூ கெட் இஸ் தி மெட்டா ப்ராடக்ட். CF3 NH2. ஸோ இதில் நமக்கு ஆர்த்தோ ப்ராடக்ட்டும் பாசிபிள், பட் ஆர்த்தோ ப்ராடக்ட் வந்து சார்ஜ் வந்து இங்கே அனுப்பி விட்டுரும் மைனஸ் சார்ஜை. எவ்வளோக்கு எவ்வளோ எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் பக்கத்தில் சார்ஜ் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ மோர் ஸ்டேபிள். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் பென்சைன் மெக்கானிசம். ஸோ இதில் நீங்கள் என்ன பார்க்க, பென்சைன் உங்களுக்கு வந்து ஒரு பென்சின் ரிங் மாதிரி ஃபார்மில் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டபுள் பாண்ட் வெளியில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் இருக்கலாம், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கலாம். எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் பக்கத்தில் மைனஸ் சார்ஜ் வந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து மோர் ஸ்டேபிள். மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் அந்த எவ்வளோக்கு எவ்வளோ சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜும் டொனேட்டிங் குரூப்பும் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸராக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டேபிள். இப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பும் நெகட்டிவ் சார்ஜ் இங்கே ஃபார்ம் ஆகும், அது ஃபாராகவே இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாராகவேல இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த காம்பவுண்ட் வந்து மோர் ஸ்டேபிள். ஓகே, ஸோ ரெண்டு ப்ராடக்ட்ஸ் தான் வரும் மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸில். பட்
மேக்ஸிமம் எது வரும் அப்படின்றத அந்த மோர் ஸ்டேபிள் ப்ராடக்ட் தான் நிறைய வரும். லீஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 95% அந்த மாதிரி வரலாம். ஒரு ப்ராடக்ட் 95%, இன்னொரு ப்ராடக்ட். ஸோ மோர் ஸ்டேபிள் ப்ராடக்ட் தான் வந்து நிறைய உங்களுக்கு ரியாக்ஷன் வந்து ஈல்ட் ஆகும். ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் பென்சைன் மெக்கானிசம் பார்ட். தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன போஸ்ட் பண்ண, நிறைய பேர் தெர்மோடைனமிக்ஸ் கேட்டிருந்தீங்க, ஒரு சிலர் குவாண்டம் மெக்கானிக்ஸ் முடிக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ எதை கண்டினியூ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஸோ நிறைய பேர் வேலை கிடைச்சோம், 2 பேர் வேலை கிடைச்சோக்கு நம்ம சேனலில் வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் தட் கமெண்ட்ஸ். ஸோ கீப் வாட்சிங். ஸோ இன்னும் நிறைய பேருக்கு இந்த சேனல் மூலமாக இந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் வந்து வேலை கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.